வெல்கம் டு டாப் ஐஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரயில்வே குரூப் டிக்கான ஃபோக்கஸ் 2.0 டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதுக்கான டெஸ்ட் 9க்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். டெஸ்ட் 9 நீங்கள் ஆன்லைனில் நம்ம டாப் ஐஸ் ஆப்பில் நீங்கள் எழுதியிருப்பீங்க. டெஸ்ட் 9 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து 8வது டெஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ரிவிஷன் டெஸ்ட்டு தான். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா, சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, one pipe can fill a tank in 9 minutes while another pipe can empty the filled tank in 90 minutes. If both pipes are opened together on empty tank, how long will it take to fill completely? சரியா, பைப் ஏ பைப் பி இந்த மாதிரி ரெண்டு பைப் இருக்கு. பைப் ஏங்கிறது ஒரு குழாயை எவ்வளோ நிமிஷத்தில் நிரப்பும் அப்படின்னா 9 நிமிஷத்தில் நிரப்பும். பைப் பி அதே குழாயை அதே தொட்டியை 90 நிமிஷத்தில் காலி பண்ணும். அப்போ இதுக்கு ஒன் பை மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா 1/9 - 1/90. அப்போ ஒரு நிமிஷத்துல அந்த தொட்டி எவ்வளவு நிறையும் அப்படின்னா, ஏங்கிற குழாய் மூலியமா 1/9 பங்கு நிறையும், பிங்கிற குழாய் மூலமா -1/90 மடங்கு காலி ஆகும். இப்போ என்ன பண்றாங்க, ரெண்டு குழாயும் சேர்ந்து திறந்துடுறாங்க. அப்போ ஏ பிளஸ் பி ரெண்டு குழாயும் சேர்ந்து ஓபன் பண்றாங்க. 1/9 - 1/90. அப்போ 9க்கும் 90க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 90 கிடைக்கும். 90 கிடைக்கும். அப்போ 9 90, 1 90 90, 9ல இருந்து 1 கழிச்சா 9, 9/90 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/10. அப்போ ரெண்டு குழாயும் சேர்ந்து ஓபன் பண்ணும்போது தொட்டி நிறைய எவ்வளவு நிமிஷம் ஆகும்னா 1/10 அப்படியே தலைகிலே எழுதுங்க. சரியா, 1/10 அப்படியே தலைகிலே எழுதணும் அப்படின்னா ரெண்டு குழாயும் சேர்ந்து திறக்கும் போது அந்த தொட்டி நிறைய 10 நிமிஷம் ஆகும். சரியா, அடுத்த கொஸ்டின். ஒரு பொருள் ரூபாய் 8100க்கு வாங்கப்பட்டது. அதன் விலை 40% உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு குறித்த விலையில் 15% தள்ளுபடியில் விற்கப்பட்டது. இந்த பரிவர்த்தனையில் அவருக்கு கிடைத்த லாபம் எவ்வளவு? லாப சதவீதம் எவ்வளவு? சரியா, ஒரு ஆளு 8100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருக்காரு. சரியா, 8100 ரூபாய்க்கு ஒரு கிரைண்டர் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதோட பிரைஸ் அமௌண்ட் 40% இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதோட குறித்த விலையில 15% என்ன பண்றாரு, டிஸ்கவுண்ட் பண்றாரு. இந்த பரிவர்த்தனையில் அவருக்கு கிடைத்த லாப சதவீதம் எவ்வளவு? சரியா, இப்போ நீங்க 8100க்கு 8100 இதோட விலை முதல்ல என்ன பண்றாங்க, 40% உயர்த்துறாங்க. அப்ப 140/100. அதுக்கப்புறம் அதோட விலையில 15% டிஸ்கவுண்ட் பண்றாங்க. 15% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 85/100. அப்ப என்ன கிடைக்கும், இங்க ஒரு ரேட்டு கிடைக்கும். அப்போ இந்த ரேட்டுக்கும் இந்த ரேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை பார்த்து அதுக்கு கீழே இந்த நம்பரை எழுதி ×100ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிங்கன்னா அது ரொம்ப லென்த்தா போகும். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது லாப சதவீதம் என்ன, பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப முதல்ல என்ன பண்றாங்க, அந்த பொருளோட விலை 40% கூடுது. அந்த பொருளோட விலை 40% கூடுது. அதுக்கப்புறம் 15% தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. தள்ளுபடினால என்ன, விலையை குறைச்சி விற்காங்கன்னு அர்த்தம். அப்போ 15% விலை குறையுது. முதல்ல 40% விலை கூடுது, அதுக்கப்புறம் 15% விலை குறையுது. அதுக்கப்புறம் கிடைச்ச லாப அல்லது லாப சதவீதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம அந்த பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னங்க பார்ப்போம். சரியா, எக்ஸ் + - y ± x × y/100. ஓகேவா, முதல்ல அந்த பொருளோட விலை என்ன ஆகுது, 40% கூடுது. 40% கூடுதுன்னா 40 + 40ன்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த பொருளோட விலை 15% குறையுது. அப்போ -15. அப்போ இங்க 40 × 15, 40 × 15 /100. அப்போ 40ங்கிறது பிளஸ் வேல்யூ. 40ங்கிறது என்ன அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர், 15ங்கிறது நெகட்டிவ் நம்பர். பிளஸ் × மைனஸ் மைனஸ். அப்போ ஆன்சர் இங்க என்ன இருக்கு, இதுல மைனஸ்ன்னு இருக்கும். அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 40ல இருந்து 15 கழிச்சோம் அப்படின்னா 25. 40ல இருந்து 15 கழிச்சா 25. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 40, சரியா, 2 40, 2 20 40, 5 20 100, 4 5 5, 3 5 15.
அப்ப 2 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6. அப்ப 25ல இருந்து 6 கழிச்சோம் அப்படின்னா 19 கிடைக்கும். 19%. இங்க 19 உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பரா இருக்கு. அப்ப கிடைச்சிருக்கிறது ப்ராஃபிட். இதே இது மைனஸ்ல வந்துச்சு, -19 வந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ்ல வந்திருக்கு. அப்போ லாஸ் 19%. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த சம், a positive number exceeds its square root by 30, find the number. ஒரு எண் அதன் வர்க்கமூலத்தை விட 30 அதிகம் எனில் அந்த எண்ணை காண்க. சரியா? இந்த கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பர் அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூவோட எவ்வளவு அதிகமா இருக்கு? 30 அதிகமா இருக்கு. சரியா? ரூட் 16ஓட வேல்யூ எவ்வளோ? 4. அப்ப இந்த ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 12. அப்ப ஆப்ஷன் ஏ கிடையாது. அப்ப ரூட் 36ஓட வேல்யூ எவ்வளோ? 6. அப்ப 36க்கு 6க்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 30. ஓகே, பி இருக்க சான்ஸ் இருக்கு. இங்க 25 தான் இருக்கு. அப்ப இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் 30 வராது. அப்ப சி கிடையாது. அப்போ டிக்கு பார்த்தோம் அப்படின்னா ரூட் 49ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 7. அப்போ 49க்கும் 7க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 42. அப்ப எது கரெக்ட் அப்படின்னா பி தான் கரெக்ட். சரி, அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8x³ plus 27y³ plus 64z³ plus 72xyz 4x² plus 9y² plus 16z² minus 6xy plus 12yz plus 8zx. சரியா? இப்போ இதை என்ன எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த டேர்மை 2x the whole cube னு எழுதிக்கலாம் பிளஸ் இந்த டேர்மை 3y the whole cube னு எழுதிக்கலாம் மைனஸ் 4z the whole cube னு எழுதிக்கலாம். சரியா? பிளஸ் 3 இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2x 3y plus 4z 23 6 6 நாங்க 24. அப்போ 3 into 2x 3y minus 4z into 4z, அதனால இங்க மைனஸ், divided by 2x the whole square plus 3y the whole square plus 4z the whole square minus இங்க என்ன இருக்குன்னா 6xy இருக்கு. அப்போ 6xy னா இங்க இதையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிருக்காங்க. 6xy plus 12yz plus 8zx. சரியா? இப்போ x ஐயும் y ஐயும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் y ஐயும் z ஐயும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, z ஐயும் x ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்காங்க. சரியா? இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா a³ plus b³ plus c³. ஓகேவா? அந்த ஃபார்மேட்ல இருக்கு. என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா a³ plus b³ plus c³ plus 3abc equal to என்னன்னு பார்த்திருப்போம்? a², சரி, இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா a plus b plus c plus a² plus b² plus c², இதுக்கப்புறம் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். சரியா? இதுதான் நம்ம ஃபார்முலான்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இங்க தான் என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளஸ் சிக்கு பதிலாக மைனஸ் சின்னு வந்துருச்சு. சரியா? அப்போ பிளஸ் சின்னு இருக்கிற இடத்துல மைனஸ் சின்னு வந்துருச்சு. அப்போ இங்க மைனஸ்ன்னு வரும். அப்போ ஏபிசி 3 டேர்மை மல்டிப்ளை பண்ணா சியோட வேல்யூ மைனஸ். அப்போ இங்கேயும் மைனஸ் வரும். அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி, சியோட வேல்யூ மைனஸ். அதே மாதிரி இங்க மைனஸ் வேல்யூ வந்திருக்கு. இது ரெண்டுலையும் மைனஸ் வேல்யூ வந்திருக்கு. சியோட வேல்யூ மைனஸ். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஓகேவா? அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். மேல இருக்கக்கூடிய டேர்மை இந்த ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. மேல இருக்கக்கூடிய டேர்மை இந்த ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. அதோட ஃபார்முலாவை கீழே எழுதிக்கோங்க. அதோட ஃபார்முலாவை கீழே எழுதணும் அப்படின்னா a plus b minus c a plus b minus c plus
a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் minus ab plus bc plus ca. ஓகேவா? இந்த இடத்துல நீங்க எழுதிக்க வேண்டியது என்ன அப்படின்னா a க்கு பதிலா 2x ன்னு எழுதிக்கணும். a க்கு பதிலா 2x, b க்கு பதிலா 3y, c க்கு பதிலா -4z, c க்கு பதிலா -4z. இதை அப்படியே கொண்டு போய் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலா வந்து நிற்கும். சரியா? அப்போ மேல இருக்கக்கூடிய டேர்மோட வேல்யூ என்னன்னா இந்த மாதிரி இருக்கும். டிவைடட் பை a க்கு பதிலா என்ன எழுத சொல்லியிருக்கோம்? 2x ஸ்கொயர்னு எழுத சொல்லியிருக்கோம். சரியா? பிளஸ் கிடையாது, இன்ட்டு 2x க்கு பதிலா என்ன எழுதியிருக்கோம்? a எழுத சொல்லியிருக்கோம். அப்போ a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் 4z க்கு பதிலா c ஸ்கொயர் minus ab plus bc plus ca. ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? இந்த டேர்முக்கு பதிலா இந்த டேர்மை கேன்சல் பண்ணி எழுதிடலாம். சரியா? இந்த டேர்முக்கு பதிலா இந்த டேர்மை கேன்சல் பண்ணி எழுதலாம். அப்புறம் a க்கு பதிலா 2x, b க்கு பதிலா 3y, c க்கு பதிலா 4z. அப்ப ஆப்ஷன் b தான் கரெக்ட். a க்கு பதிலா 2x, b க்கு பதிலா 3y, c க்கு பதிலா -4z. இந்த டேர்ம் மட்டும் கிடைக்கும். ஃபைனல் ஆன்சர் என்னன்னா இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ரூபாய் 73,500 தொகையானது a, b மற்றும் c ஆகியோருக்கு இடையே ஏவின் 6 மடங்கானது பியின் 9 மடங்கிற்கும் அதுவே சியின் பங்கின் 2 மடங்குக்கும் சமமாக இருக்கும் வகையில் பிரித்து வழங்கப்பட்டது எனில் ஏவின் பங்கை காண்க. சரியா? 7,200 அமௌண்ட்டை என்ன பண்றாங்க அப்படின்னா ஏபிசி, சரியா, ஏபிசி இந்த மாதிரி ஒரு 3 பேருக்கு 73,500 ரூபாயை பிரிச்சு கொடுக்குறாங்க. சரியா? ஏபிசிங்கிற 3 பேருக்கு 73,500 ரூபாயை பிரிச்சு கொடுக்குறாங்க. இதுல ஏவோட 6 மடங்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா பியோட 9 மடங்குக்கு ஈக்குவலா இருக்கு. பியோட 9 மடங்குக்கு ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி சிக்கு 2 மடங்குக்கு ஈக்குவலா இருக்கு. சிக்கு 2 மடங்குக்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ 6, 9, 2 இந்த 3க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எல்சிஎம் 18 கிடைக்கும். எல்சிஎம் எவ்வளோ அப்படின்னா 18. இப்போ 6 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 18 கிடைக்கும்? 3 மல்டிப்ளை பண்ணா 18 கிடைக்கும். சரியா? ரேஷியோ என்னங்கிறத பார்ப்போம். a/b/c. அப்போ 6 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா 18 கிடைக்கும்? 3 மல்டிப்ளை பண்ணா 18 கிடைக்கும். 9 கூட 2 மல்டிப்ளை பண்ணா 18 கிடைக்கும். 2 கூட 9 மல்டிப்ளை பண்ணா 18 கிடைக்கும். சரியா? அப்போ 3:2:9. சரியா? இதுதான் ரேஷியோ. அப்போ டோட்டல் ரேஷியோ எவ்வளோங்கிறத ஆட் பண்ணோம் அப்படின்னா 9, 2, 11, 11 + 3 14. அப்போ 14x வேல்யூ தான் 73,500. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ஏயோட போர்ஷன். அப்போ 14x வேல்யூ இப்படி அப்படின்னா 3x வேல்யூ என்ன? அவ்வளோதான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 73,500 டிவைடட் பை 14 இன்ட்டு 3. சரியா? சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 14, 7 0, 35 00, 4 2, I2 10, 25 100, ஒரு 0. அப்போ இதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0, 25 × 3 75, I3 15. அப்போ 15,750. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஏயோட போர்ஷன் 15,750. 200க்கும் குறைவாக உள்ள மிகப்பெரிய பகா எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? 200க்கும் கம்மியா இருக்கக்கூடிய மிகப்பெரிய பகா எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பகா எண்ணா எப்படி இருக்கணும்? 6ஓட மடங்கை விட 1 அதிகமாகவோ இல்லை கம்மியாவோ இருக்கணும். 6ஓட மடங்கை விட 1 அதிகமாகவோ இல்லை கம்மியாவோ இருக்கணும். அப்போ 6ஓட மடங்கை விட அதிகமாகவோ கம்மியா இருக்கணும் அப்படின்னா 200க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய, சரியா, 200க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 6ஓட மல்டிபிள்ஸ் எவ்வளோ? 198. 200க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 6ஓட மிகப்பெரிய மல்டிபிள்ஸ் எவ்வளோ அப்படின்னா 198. அப்ப 198 விட ஒரு நம்பர் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா
198 மைனஸ் 1 197. சரியா? 197 இதுதான் என்ன அப்படின்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய பகாயன். ஓகேவா? 200க்கும் கம்மியா இருக்கக்கூடிய மிகப்பெரிய பகாயன் என்ன அப்படின்னா 197. சரியா? அடுத்த கொஸ்டின், பின்வரும் பின்னங்களில் மிகப்பெரிய எண் எது? சரியா? அப்ப 3/15, 5/20, 8/64, 25/100. அப்ப 3/15 சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/5, 5/20 சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/4, 8/64 அடி கொடுத்து எழுதணும்னா 1/8, 25/1000 மல்டிப்ளை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1/40. அப்போ 1/5ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 0.2, இது 0.25, இது 0.125, இது 0.0 சம்திங் போய்கிட்டே இருக்கும். அப்ப இருக்கிறதுலயே எது பெரிய நம்பர் அப்படின்னா 0.25 தான் பெரிய நம்பர். அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1/4. அப்போ 1/4 எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா 5/20. அப்போ ஆப்ஷன் ஏ 5/20. பின்வருவனவற்றை தீர்க்கவும். சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த பிராக்கெட்ல உள்ளதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. 6ல இருந்து 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4. அதுக்கப்புறம் இது +4, இது -4 என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். 2ஐயும் 3ஐயும் கூட்டணும் அப்படின்னா 5. இந்த பிராக்கெட்டோட வேல்யூ எவ்வளோனா 5 பிளஸ் அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த டேர்ம் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா 8 56, 56 + 1 எவ்வளோ அப்படின்னா 57. 57 19ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3, 3 19 57. அப்ப இன்ட்டு அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா 5 3 8, 8ல இருந்து 4 கழிச்சோம் அப்படின்னா 4 பிளஸ் 9 4 36, 36ல இருந்து 17 கழிச்சோம் அப்படின்னா 19. அப்ப -19. அப்ப -19. அப்ப 4ல இருந்து 19 கழிச்சோம் அப்படின்னா -15. என்ன கிடைக்கும் அப்படின்னா -15 கிடைக்கும். ஆமா 19ல இருந்து 4 கழிச்சா 15, -15. 3ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 45. 3ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணா 45. அப்ப 5 - 45. 5ல இருந்து 45 கழிச்சோம் அப்படின்னா -40 கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ -40. சரியா? √56 √56 √56ன்னு இன்ஃபினிட்டிவா போய்கிட்டே இருக்கு. இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ரிப்பீட் ஆகக்கூடிய நம்பர் சேமா இருந்து அந்த நம்பர் 2 அடுத்தடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா வரக்கூடிய வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா அப்போ நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் பிளஸ் சிம்பலா இருக்கு. அப்போ அந்த மல்டிப்ளை பண்ற நம்பர்ல எது பெரிய நம்பரோ அதுதான் ஆன்சர். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 8. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 4:5:7 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மிகச்சிறிய பொது மடங்கு 5600 ஆகும் எனில் அவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி காண்க. சரியா? 3 நம்பரோட ரேஷியோ எவ்வளோ அப்படின்னா 4:5:7. அப்போ 3 நம்பரோட ரேஷியோ எவ்வளோங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்போ ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் எவ்வளோ அப்படின்னா 5600. அப்போ கேட்டிருக்கிறது ஹச்சிசிஎஃபோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. கேட்டிருக்காங்கன்னா ஹச்சிசிஎஃபோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன? ரேஷியோவையும் ஹச்சிசிஎஃப்பையும் மல்டிப்ளை பண்ணா எல்சிஎம் கிடைச்சிடும். அப்போ நமக்கு எல்சிஎம் தெரியும் 5600. ரேஷியோ எவ்வளோ அப்படின்னா 4 × 5 × 7 இன்ட்டு ஹச்சிசிஎஃப். அப்போ ஹச்சிசிஎஃப் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. ஹச்சிசிஎஃப் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ 5600 டிவைடட் பை 4 × 5 × 7. அப்போ 4 × 5 20, ஓர் 20 20, 0, 28 2 56, 0, ஓரே 7, 4 28, 0. அப்போ ஹச்சிசிஎஃபோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 40. அப்போ ஹச்சிசிஎஃபோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 40.
ஓகேவா? அடுத்த கொஸ்டின், 2 இரட்டைப்படை எண்களின் மீப்போவா குறைந்தது என்னவாக இருக்கும்? சரியா? அப்போ 2 இரட்டைப்படை எண்களின் மீப்போவா, ஃபார் எக்ஸாம்பிள் 2,4, இதோட HCF வேல்யூ எவ்வளோ? 2, அவ்வளோதான். அப்போ மினிமம் அதோட HCF வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 2ஆம் நம்பரா இருக்கும். ஒரு நகரின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 20% அதிகரிக்கிறது. தற்போதைய மக்கள் தொகை 8,47,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? சரியா? இப்போ ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னா 8,47,000. ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் 8,40,000. இதில் ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகுது அப்படின்னா அதோட மக்கள் தொகை 20% கூடுது. அப்போ 20% கூடுதுன்னா 100 கூட 20 கூட்டணும். அப்போ 120/100 2 வருஷம். அப்போ 2 டைம் எழுதணும். சரியா? சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 0க்கு 2 0 கேன்சல், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். அப்போ 847 இது கூட 12 மல்டிப்ளை பண்ணுங்க. 847 கூட 12 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 7 12 84, பேலன்ஸ் 8, 4 12 48, 48 8 56, பேலன்ஸ் 5, 8 12 96, 96 5 101, ஒரு 0. மறுபடியும் 12 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 0 இருக்கு, இங்கே 12 இருக்கு. 0 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் லாஸ்ட் டிஜிட் 0ல தான் முடியும். இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 0, 4 12 48 மிச்சம் 4, 6 12 72, 72 6, 72 4 76 மிச்சம் 7, 1 12 12, 12 7 19, 1 12 12. ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 12,19,680. ஓகேவா? ஆன்சர் டி. அடுத்து என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு நேர்மையற்ற வியாபாரி தனது பொருட்களை அடக்க விலையிலேயே விற்பதாக கூறினார். ஆனால் தவறான எடையை பயன்படுத்தி 20% லாபம் ஈட்டுகிறார். 1 கிலோ எடைக்கு பதிலாக அவர் எத்தனை கிலோகிராம் எடையை பயன்படுத்துகிறார்? சரியா? வேற ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா எடுத்துக்கிடுவோம். 1 கிலோ. சரியா? 1 கிலோ ஒரு பொருளோட விலை எவ்வளவு ரூபானா 100 ரூபா. இது காஸ்ட் பிரைஸ். 1 கிலோ பொருளோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு ரூபா அப்படின்னா 100 ரூபா. அப்போ 1 கிலோங்கிறது எவ்வளோ அப்படின்னா 1000 கிராம். 1000 கிராம் எவ்வளவு ரூபா அப்படின்னா 100 ரூபா. 1000 கிராம் எவ்வளவு ரூபா அப்படின்னா 100 ரூபா. இப்போ செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, அதே மாதிரி நான் 1 கிலோவை, இது அவர் சொல்றது 1 கிலோவை நான் வாங்கின விலைக்கே விற்கிறேன்னு சொல்றாரு. சரியா? அவர் 1 கிலோவை நான் வாங்கின விலைக்கே தான் நான் சேல்ஸ் பண்றேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த 100 ரூபாய்க்கு அவர் விற்கும் போது என்ன பண்றாரு, அவருக்கு 20% லாபம் கிடைக்குது. 100 ரூபாய்க்கு அதே விலைக்கு விற்கும் போது ஆனா அவருக்கு 20% என்ன கிடைக்குது, லாபம் கிடைக்குது. அப்போ 20% லாபம் கிடைக்குதுன்னா அதே வெயிட்டை யூஸ் பண்ணியிருப்பாரு? இல்ல, வெயிட்டை கம்மி பண்ணி தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்போ 100 ரூபாய்க்கு விற்கும் போது அவருக்கு லாபம் 120% கிடைக்குது. அப்போ 120% தான் லாபம் ஆகுங்கிறது அவருக்கு 100 ரூபா. அப்படின்னா 1 கிலோவுக்கு எவ்வளோ வெயிட்டை யூஸ் பண்ணியிருப்பாரு? 1 கிலோவுக்கு எவ்வளோ வெயிட்டை யூஸ் பண்ணியிருப்பாரு? அப்போ சிம்பிளிஃபை பண்ணி எழுதிங்கன்னா 833.33 கிராம் கிடைக்கும். 833.33 கிராம்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 1 கிலோ வெயிட்டுக்கு பதிலாக எதை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா 833.3 கிராம் யூஸ் பண்ணியிருக்காரு. எக்ஸின் 24% 10% என்பது 240 எனில் எக்ஸோட வேல்யூ என்ன? அப்போ எக்ஸ் இன்ட்டு 24/100 இன்ட்டு 10/100 ஈக்குவல் டு அதோட வேல்யூ 240. ஓகேவா? அப்போ 24ஐயும் 10ஐயும் பெருக்குனா எவ்வளோ கிடைக்கும்? 240 கிடைக்கும். அப்போ ஓர் 240 240. அப்போ இங்க 1. அப்போ 100ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10,000. 100ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10,000. அப்போ அந்த நம்பர் எவ்வளோ அப்படின்னா 10,000. அடுத்து 15வது கொஸ்டின். காவேரி ஒரு பொம்மையை ரூபாய் 280க்கு வாங்கி 315க்கு விற்கிறாள். அப்போ எவ்வளவு லாபம் பெற்றாள்? சரியா? அப்போ 280 ரூபாய்க்கு காஸ்ட் பிரைஸ், 280 ரூபாய்க்கு பொருள் வாங்கி 315 ரூபாய்க்கு வித்திருக்காரு.
அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காருன்னா 315 ரூபாய்க்கு விற்றுருக்கிறாரு. எவ்வளோ லாபம்? லாபம் எவ்வளோ ரூபா? ப்ராஃபிட் எவ்வளோ ரூபா அப்படின்னா 35 ரூபா ப்ராஃபிட். ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னா 35 ரூபா. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 35/280 × 100. இங்கே 5 35, 4 28, ஒரு 0, 4 5 5, 8 5 40. 100 8ஆல் டிவைட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 12.5% ப்ராஃபிட். ப்ராஃபிட் 12.5%. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நபர் ஒரு சலவை இயந்திரத்தை ரூபாய் 8000 ரூபாய்க்கு வாங்கி அதனை பழுது பார்ப்பதற்கு 500 செலவிட்டார். அவர் அதனை 20% லாபத்திற்கு விற்றார். அவ்வாறு விற்றதன் மூலம் கிடைத்த பணத்தில் புதிய சலவை இயந்திரத்தை வாங்கி அதனை 10% நஷ்டத்திற்கு விற்றார். அவரது ஒட்டுமொத்த நஷ்டம் அல்லது லாபம் என்ன? சரியா? வேற ஒண்ணுமே இல்லை, செம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. இப்போ ஒரு ஆள் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு சலவை இயந்திரம், ஒரு வாஷிங் மிஷினை செகண்ட் ஹேண்டில் 8000 ரூபாய்க்கு வாங்குறாரு. அதுக்கு என்ன பண்றாரு? 500 ரூபா ரிப்பேர் பண்றாரு. 500 ரூபாய்க்கு ரிப்பேர் பண்றாரு. மொத்தம் அவருக்கு எவ்வளவு ரூபா செலவாயிருக்குன்னா, அந்த வாஷிங் மிஷினுக்கு 8500 ரூபா செலவாயிருக்கு. வாஷிங் மிஷினை 8000 ரூபா கொடுத்து வாங்கினாரு. அதை ரிப்பேர் பார்க்கறதுக்கு 500 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. மொத்தம் அந்த வாஷிங் மிஷினுக்கு எவ்வளவு ரூபா செலவு பண்ணியிருக்காருன்னா 8500 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. இந்த 8500 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. அதை என்ன பண்ணியிருக்காரு? 20% லாபத்தில் வித்திருக்கிறாரு. 8500 ரூபாய்க்கு வாஷிங் மிஷினை வாங்கி எவ்வளவு பர்சன்டேஜ் லாபத்தில் வித்திருக்கிறாருன்னா 20% லாபத்தில் வித்திருக்கிறாரு. அப்போ 20% லாபம் அப்படின்னா அந்த வாஷிங் மிஷினை அதோட ரேட்டை 20% கூட்டி வித்திருக்கிறாரு. அப்போ 20% பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணி விற்கிறாரு அப்படின்னா அந்த வாஷிங் மிஷினோட பிரைஸ் 8500 × 120/100. இப்போ அது மூலியமா ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்கும். அது மூலியமா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கிடைச்சிருக்கும். அந்த அமௌண்ட்டுக்கு புதுசா ஒரு வாஷிங் மிஷினை வாங்கிட்டாரு. நீங்க இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி எழுதி அதுக்கப்புறம் அது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சுன்னு 2 ஸ்டெப்பா செய்ய வேண்டாம். 8500 ரூபாய்க்கு செலவு பண்ணி ஒரு வாஷிங் மிஷினை வாங்கியாச்சு. அதை என்ன பண்றாரு? 20% லாபத்தில் விற்கிறாரு. 20% லாபம் அப்படின்னா 20% அதோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி விற்கிறாரு. அப்போ 120/100. அப்படி விற்றது மூலமா அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னா, அப்படி இல்லை கிடைச்ச லாபத்துக்கு புது வாஷிங் மிஷினை வாங்குறாரு. அப்போ இந்த அமௌண்ட்டுக்கு தான் புது வாஷிங் மிஷினை வாங்கியிருப்பாரு. அப்போ இந்த அமௌண்ட்டுக்கு புது வாஷிங் மிஷினை வாங்கிட்டாரு. வாங்கி அதையும் மறுபடியும் விற்கிறாரு. அப்படி விற்கும் போது அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 10% நஷ்டமாயிருச்சு. அப்படி விற்கும் போது அவருக்கு 10% என்ன ஆயிருச்சு? நஷ்டமாயிருச்சு. அப்போ 10% நஷ்டத்தில் விற்கிறாரு அப்படின்னா எதில் வித்திருப்பாரு? 90%க்கு வித்திருப்பாரு. அப்போ 90/100. அப்போ அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 0க்கு 2 0 கேன்சல். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ணி எழுதுனா போதும். மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா 85 × 12, I 12 60, 8 12 7 12 84, 8 12 96, 96 × 96, I 12 60, 8 12 96 102, 1020 × 9. அப்போ ஒரு 0, 9 18, 9. அப்போ 8500 ரூபாய்க்கு வாஷிங் மிஷின் வாங்கி விற்று பிறகு புது வாஷிங் மிஷின் வாங்கி விற்றதுக்கு அப்புறமும் 9180 ரூபாய்க்கு விற்றுருக்கிறாரு. அப்போ 9180 / 8500. சரியா? இங்கே நீங்கள் கழிச்சு எழுதுனீங்கன்னா இங்கே 0, இங்கே 8, 91 85 கழிச்சோம் அப்படின்னா 6, 680 ரூபா அவருக்கு என்னவா கிடைச்சிருக்கு? எக்ஸ்ட்ராவா கிடைச்சிருக்கு. லாபம் 680. சரியா? அடுத்த கொஸ்டின். 30%, 20%, 10% ஆகிய 3 தொடர் தள்ளுபடிகளுக்கு சமமான ஒற்றை தள்ளுபடியை கண்டறியவும். அப்போ 30% அப்படின்னா ஒரு பொருளோட விலை ஸ்டார்டிங்ல 100 ரூபா. அப்போ 30% ரேட்டை கம்மி பண்ணி விற்கிறாங்க. அப்போ 70/100. மறுபடியும் 20% ரேட்டை கம்மி பண்றாங்க. அப்போ 80/100. மறுபடியும் 10% ரேட்டை குறைக்கிறாங்க. அப்போ 90/100. அப்போ இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிரும். 2 0க்கு 2 0 கேன்சல். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல்.
7 8 56, 56 into 9, 9 54, 9 54, பேலன்ஸ் 5, 5 45, 45 5 50, 10ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 50.4. அப்போ 50.4, 100 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருளை 50.4 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ எவ்வளோ ரூபா குறைஞ்சிருக்கு அப்படின்னா 49.6 ரூபா குறைஞ்சிருக்கு. அப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 49.6. 10% தள்ளுபடியை அறிவித்த பிறகும் 25% லாபம் ஈட்ட அடக்க விலை 360 கொண்ட ஒரு பொருளின் விலையை கடைக்காரர் எவ்வளவு குறித்து விற்திருக்க வேண்டும். சரியா? அப்போ இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக்கும் டிஸ்கவுண்ட் டாபிக்கும் சேர்ந்து இருக்கு. சரியா? டிஸ்கவுண்ட் டாபிக்கும் ஈக்குவலா இருக்கு. அப்ப இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு டாபிக்லயுமே காமனா இருக்கிறது எது காமனா இருக்கும்னா செல்லிங் பிரைஸ் காமனா இருக்கும். இந்த ரெண்டு டாபிக்லயுமே எது காமனா இருக்கும் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் ஈக்குவலா இருக்கும். அப்போ ஒரு பொருளோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு ரூபானா 360 ரூபா. அதுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் லாபம் அப்படின்னா 25% லாபம். அப்போ 360 இன்ட்டு 25% லாபம். அப்ப 125/100. அப்ப என்ன ஆயிரும்? அந்த பொருளோட செல்லிங் பிரைஸ் கிடைச்சிடும். சரியா? அப்ப இங்க செல்லிங் பிரைஸ் கிடைக்கணும் அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் பிரைஸ் எவ்வளவு கம்மி பண்ணி வித்திருக்காங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் 10% டிஸ்கவுண்ட். அப்ப மார்க்கெட் பிரைஸுக்கு 90%க்கு என்ன பண்ணியிருக்கணும்? அந்த பொருளை வித்திருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அப்போ 9 9, 4 36. அப்போ 4 25 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 500. அப்போ மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு ரூபா அப்படின்னா 500 ரூபா மார்க்கெட் பிரைஸ். அந்த பொருளை எவ்வளவு ரூபாய்க்கு குறிச்சிருக்காங்க அப்படின்னா 500 ரூபாய்க்கு மார்க் பண்ணியிருக்காங்க. முதல் 10 ஒற்றைப்படை இயலெண்களின் சராசரி. முதல் எண் இயலெண்களின் சராசரி என்னன்னு பார்த்தோம்? என்னன்னு பார்த்தோமா? அவ்வளவுதான். முதல் 10 ஒற்றைப்படை இயலெண்களின் சராசரி 10. ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்களுக்கான இடங்கள் 7:8:9 என்ற விகிதத்தில் உள்ளன. அந்த இடங்களை முறையே 30%, 40% மற்றும் 50% அதிகரிக்க முன்மொழிவு உள்ளது. அதிகரிக்கப்பட்ட இடங்களின் புதிய விகிதம் காண்க. சரியா? ஒரு ஸ்கூல்ல மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மூணுக்கும் வேகன்சி இருக்கு. எவ்வளோ அப்படின்னா 7:8:9. அந்த சீட் அமௌண்ட்டை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு 30% கூட்டுறாங்க. அப்போ 130/100. அதே மாதிரி 8 இன்ட்டு ஃபிசிக்ஸுக்கான பிளேசஸை 40% கூட்டுறாங்க. அப்போ 140/100. அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 150/100. அப்போ இந்த 100 ஃபுல்லாக கேன்சல் பண்ணி எழுதுங்க. இந்த 0 ஃபுல்லாக கேன்சல் பண்ணுங்க. 0 ஃபுல்லாக கேன்சல் பண்ணியாச்சு. ஃபைனலாக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதினோம்னா 7 13 91. அப்போ 91 இந்த 4 ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்க. அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 14 8 மல்டிப்ளை பண்ணால் 112, 9 15 135. ஃபைனல் ஆன்சர் 91:112:135. அடுத்த சம். ஏ என்பவர் ஒரு வேலையை 39 நாட்களில் செய்து முடிப்பார். அதே வேலையை பி 52 நாட்களில் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை தொடங்குகின்றனர். அந்த வேலை முடிவடைவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு ஏ விலகுகிறார். அவர்கள் இருவரும் இணைந்து எத்தனை நாட்களுக்கு வேலை செய்தனர்? ஓகேவா? இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏ ஒரு வேலையை 39 நாள்ல முடிச்சிருவாரு. அதே வேலையை பி 52 நாள்ல முடிச்சிருவாரு. அப்போ அவங்களோட ஒன் டே ஒர்க் 1/39, 1/52. ஓகேவா? இப்போ என்ன ஆகி போச்சு? 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப ஏ பி 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப ஏ பிளஸ் பி 1/39 பிளஸ் 1/52. சரியா? அந்த வேலை முடிகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி யார் போயிடுறா? ஏ போயிடுறாரு.
அந்த வேலை முடிகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஏ போயிடுறாரு. அப்போ பிங்கிறவர் அந்த வேலை முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்காரு. அப்போ அந்த வேலை எத்தனை நாளில் முடியும் தெரியுமானா தெரியாது. அப்போ x/52. ஏங்கிறவர் அந்த வேலை முடிகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே அந்த வேலையிலேருந்து போயிடுறாரு. அப்போ x-3 டிவைடட் பை 39 ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 1. அப்போ என்ன பண்ணுங்க, 39க்கும் 52க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 156 கிடைக்கும். 39க்கும் 52க்கும் எல்சிஎம் எவ்வளோ அப்படின்னா 156. 39 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 156 கிடைக்கும். அப்போ 4 × x-3 ப்ளஸ் 3x ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 1. ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 1. இங்கே 4x மைனஸ் 12 ப்ளஸ் 3x ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 156. அப்போ 7x ஈக்குவல் டு 168. அப்போ x ஈக்குவல் டு 24. அப்போ x ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 24. அப்போ ஏங்கிறவர் 3 நாளைக்கு முன்னாடியே வேலையை விட்டு போயிடுவார். அப்போ 24 மைனஸ் 3. அப்போ ஏ எத்தனை நாள் வேலை பார்த்துருப்பாரு? 21 நாள் வேலை பார்த்துருப்பாரு. பி 24 நாள் வேலை பார்த்துருப்பாரு. இப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மொத்தமாக 21 நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சம்மில் ஒரு கோட்டையில் 1200 பேர் இருக்காங்க. இந்த 1200 பேருக்கு 28 நாளைக்கு தேவையான சாப்பாடு இருக்கு. அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய 1200 பேருக்கு 28 நாளைக்கு தேவையான சாப்பாடு இருக்கு. அது 1200 மென் டேஸ். ஒரு கேம்ப்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 1200 பேர் இருக்காங்க. 28 நாள் ட்ரைனிங். அந்த 28 நாளைக்கு தேவையான மளிகை ஜாமான்கள் அங்க இருக்கு. 4 நாளைக்கு அப்புறம் ஆஃப்டர் 4 டேஸ் 4 நாளைக்கு அப்புறம் என்ன ஆயிருச்சு? 4 நாளும் சாப்பிட்ருப்பாங்க. 4 நாளும் சாப்பிட்ருப்பாங்க. இப்போ அந்த 1200 பேர் 24 நாளைக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான பொருள் இருக்கு. இப்போ 1200 பேருக்கு 24 நாள் சாப்பிட்றதுக்கு தேவையான மளிகை ஜாமான்கள் இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒரு குறிப்பிட்ட பேர் அந்த கேம்பை விட்டு போயிட்டாங்க. எவ்வளோ பேர் போயிட்டாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறது தெரியல. அப்போ மிச்சம் இருக்கிறவங்களுக்கு அந்த மளிகை ஜாமானை வச்சு எத்தனை நாள் சாப்பாடு ரெடி பண்ணலாம் அப்படின்னா 32 நாள் சாப்பாடு ரெடி பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட பேர் அந்த கேம்பை விட்டு போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிற பேருக்கு அந்த இருக்கக்கூடிய மளிகை ஜாமானை வச்சு எத்தனை நாள் சாப்பாடு ரெடி பண்ணலாம் அப்படின்னா 32 நாளைக்கு சாப்பாடை ரெடி பண்ணலாம். அப்போ இதை வச்சு மொத்தம் எத்தனை பேர் கேம்ப்ல இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டேஸ் கூடும்போது குவான்டிட்டி ஆட்களோட எண்ணிக்கை குறையும். இது என்ன மாறல் அப்படின்னா எதிர்மாறல். எதிர்மாறல்னா டைரக்டா மல்டிப்ளை பண்ணுங்க. 32x ஈக்குவல் டு 1200 × 24. அப்போ x ஈக்குவல் டு 1200 × 24 டிவைடட் பை 32. 3 24, 4 32, 1 நாள் 4, 3 12, ஒரு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 900. அப்போ எவ்வளோ பேர் கேம்ப்ல இருப்பாங்க? 900 பேர் கேம்ப்ல இருக்காங்க. அந்த 900 பேருக்கு மிச்சம் இருக்கிற சாப்பாடை வச்சு எத்தனை நாளைக்கு சாப்பாடு ரெடி பண்ணலாம் அப்படின்னா 32 நாளைக்கு சாப்பாடு ரெடி பண்ணலாம். அப்போ எத்தனை பேர் கேம்பை விட்டு வெளியே போயிட்டாங்க? 300 பேர் கேம்பை விட்டு வெளியே போயிட்டாங்க. கேம்பை விட்டு வெளியேறவங்க எவ்வளோ பேர்னா 300 பேர். சரியா? நெக்ஸ்ட் ஒரு 40 பேரோட 40 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 68 பேர், 68 மார்க். 40 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் எவ்வளோ அப்படின்னா 68. அதில் ஒரு பையனோட மார்க்கு 25. அந்த பையன் எடுத்த மார்க் எவ்வளோ அப்படின்னா 25. அவன் மார்க்கை என்னன்னு என்ட்ரி பண்ணிட்டாங்கன்னா 45ன்னு சொல்லி தப்பாக என்ட்ரி பண்ணிட்டாங்க. அப்போது கரெக்டாக என்ட்ரி பண்ணியிருந்தா சராசரி எவ்வளவா இருந்திருக்கும்? தப்பாக என்ட்ரி பண்ணதுனால சராசரி 68ன்னு இருக்கு. ஒருவேளை கரெக்டாக என்ட்ரி பண்ணியிருந்தா சராசரி எவ்வளோ? இப்போ என்ன பண்ணுங்க, 40ஐயும் 68ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 40ஐயும் 68ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் மார்க் கிடைச்சிரும். அப்போ 0 என்னாங்க 32, 4 16, 6 24, 24 3 27. சரியா? என்னாங்க 32, 6 24, 24 3 27. இப்போ என்ன ஆயிடுச்சு? 25 மார்க்கை என்ட்ரி பண்ணணும். மாற்றி 45ன்னு என்ட்ரி பண்ணிட்டாங்க. சரியா? டிவைடட் பை 40. அப்போ 45ல இருந்து 25 கழிச்சோம் அப்படின்னா 20ன்னு கிடைக்கும். அப்போ -20. அப்போ 2720 இருந்து 20 கழிச்சோம் அப்படின்னா 2700. சரியா? 2700 பை 40.
அப்போ 0க்கு 0 ஒரு நாள் 4 6 நாங்க 24 பேலன்ஸ் 30 7 நாங்க 28 ஐ நாங்க 20. அப்போ மார்க்கை கரெக்டாக என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் சராசரி எவ்வளோ அப்படின்னா 67.5. சரியா, மார்க்கை கரெக்டாக என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் சராசரி எவ்வளோ அப்படின்னா 67.5. ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்க 24 ஒரு தேர்தலில் 2 வேட்பாளர்கள் மட்டுமே போட்டியிட்டனர். வெற்றி பெற்றவர் மொத்த வாக்குகளில் 48% வாக்குகள் பெற்றார். வின்னிங் கேண்டிடேட் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காருன்னா 48% ஓட்டு வாங்கியிருக்காரு. இவருக்கு எதிராக போட்டியிட்டவர் 6800 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அப்போ தோத்தவர் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காருன்னா 6800 ஓட்டு வாங்கியிருக்காரு. இது மொத்த வாக்குல எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 34%. மொத்த ஓட்டுல இது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 34%. அதுல ஒரு சில வாக்குகள் என்ன ஆயிருச்சு, செல்லாம போயிருச்சு. சரியா, இன்வாலிட் ஓட்டா மாறிடுச்சு. சரியா, இதுக்கு 2 பேருக்கு உண்டான வாக்கு வித்தியாசத்தையும் செல்லுபடி ஆகாத வாக்குகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வின்னிங் கேண்டிடேட் வாங்கின ஓட்டு 48%, தோத்தவர் வாங்கின ஓட்டு 34%. 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், ஓட்டு டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 14%. 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஓட்டு டிஃபரன்ஸ் எவ்வளோன்னா 14%. 14% தான் எவ்வளோ அப்படின்னா 6800. ஓட்டு டிஃபரன்ஸ் 14% தான் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 34% தான் எவ்வளோ அப்படின்னா 6800. அப்போ அதுல இருந்து 14% எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ 34 கூட 2 மல்டிப்ளை பண்ணா 68 கிடைக்குது. அதே மாதிரி 14 கூட 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 28. அப்போ ஓட்டு டிஃபரன்ஸ், ஓட்டு வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னா 2800. எங்க இருக்குன்னா இங்க தான் இருக்கு. அதே மாதிரி செல்லாத வாக்குகள் எவ்வளோ இருக்கும்? 48ஐயும் 34ஐயும் கூட்டணும் அப்படின்னா 82 ஆச்சு. 82% ஓட்டு இவங்க வாங்கிட்டாங்க. இன்வாலிட் ஓட்டு எவ்வளோ? 18%. அப்போ 14% 2800னா 18% 3600. அப்போ செல்லுபடி வாக்குகள் எவ்வளோ அப்படின்னா 3600. சரியா, லாஸ்ட் கொஸ்டின். PQR 3 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. PQR 3 பேர் சேர்ந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. Pங்கிறவர் 25000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. இன்வெஸ்ட்மெண்ட் 25000. எவ்வளவு மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா 6 மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாரு. அதே மாதிரி கியூவை பார்த்தா அப்படின்னா கியூங்கிறவர் 44000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. 44000க்கு 5 மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாரு. அதே இது ஆறுங்கிறவர் 50000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. 50000 ரூபாயில எவ்வளவு மாசம் இன்வெஸ்ட் பண்றாருன்னா 3 மாசம் இன்வெஸ்ட் பண்றாரு. அப்போ 3 0க்கு இந்த 3 0வை கேன்சல் பண்ணிடுங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னா இதை 5வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணலாம். 5வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 5 5 5 5 25 5 5 50. அதுக்கப்புறம் 2வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணோம்னா 3 2 6 22 2 44 I 2 10. அப்ப இங்க 15 I 3 15, இங்க 22, இங்கேயும் 15. 15 15 30, 30 22 52. அப்ப 52x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1,04,000. 52x ஓட வேல்யூ 1,04,000. அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2000. x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2000. கொஸ்டின்ல கிடைச்சது கேட்டிருக்கிறது p ஓட பங்கு எவ்வளவு கேட்டிருக்காங்க. p ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 15x. அப்ப 15 × 2000 எவ்வளவு அப்படின்னா 30000. அப்ப p ஓட லாபத்தோட பங்கு எவ்வளவு அப்படின்னா 30,000, 30000. ஓகேவா? அப்போ ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம். இதை தான் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கனால கேன்சல் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டெஸ்ட் 10க்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்க நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.